இந்தியா தற்பொழுது பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில பாகிஸ்தான்ல பல பகுதிகளில் தற்பொழுது கடும் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. லாகூர், பெஷாவர், சியால்கோட் நகரங்கள்ல கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக பாகிஸ்தானுடைய தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் நகரமான லாகூரில் விடிய இந்திய நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் தற்பொழுது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கடும் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே ஏற்கனவே பாகிஸ்தானுடைய தலைநகரான இஸ்லாமாபாத், லாகூர், சியால்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை இந்திய ராணுவம் குறிவைத்து தாக்குதலை நடத்தியிருந்தது. குறிப்பாக கராச்சி துறைமுகம், பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய ஒரு வணிக ரீதியாக இருக்கக்கூடிய கராச்சி துறைமுகம் மீது இந்திய கடற்படை சார்ந்து தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. தொடர்ந்து இரவு முதல் இந்திய நடத்திருக்கக்கூடிய தாக்குதலில் பாகிஸ்தான் லாகூரிலும் கடும் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் நகரமான லாகூரில் தொடர்ந்து கடும் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. லாகூர் மட்டுமல்லாமல் பல நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லாகூர், பெஷாவர், சியால்கோட் நகரங்கள் கடுமையாக இந்தியாவுடைய தாக்குதலில் கடுமையான ஒரு பாதிப்பை சந்தித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு பாகிஸ்தான் தரப்பு இருந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இப்ப என்ன ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு? ஏன்னா இப்ப ஒரு பக்கம் பிரதமர் பாதுகாப்பான இடத்துல ஒரு பதுங்கு குழியில் இருப்பதான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. மறுபுறம் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி மாற்றப்பட்டிருக்கிறார், அவர் சிறைப்பிடிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல்களுக்கும் இருக்கு. மற்றொரு புறம் கிளர்ச்சியாளர்களுக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவத்திற்கும் இடையே ஒரு மோதல் போக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்திய தாக்குதல்ல பாகிஸ்தான் பல நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஏன்னா இப்போ அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு பாகிஸ்தானுக்கு. ஒரு பக்கம் பிரதமர் இல்ல, ராணுவ தளபதி இல்ல, இன்னொரு பக்கம் கிளர்ச்சியாளர்களுக்கும் ராணுவத்துக்கும் இடையே இந்த உள்நாட்டு பிரச்சனைகள் என்பது இருக்கு. இதையெல்லாம் கடந்து பாகிஸ்தான் இதனை எப்படி அடுத்ததாக கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. நேற்று இரவு முதல், அதாவது முதலாக பாகிஸ்தான் இந்தியா மீது ட்ரோன் தாக்குதலை, அதாவது உதம்பூர், ஜம்மு, அக்னூர், பாதன்கோட் ஆகிய பகுதிகளில் ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகாக இந்தியா ஒரு நேற்று இரவு முதல் தொடர்ந்து கொண்ட தாக்குதல்ல பல்வேறு பகுதிகள் பாகிஸ்தான்ல பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் முன்பக்கம் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அடுத்தது என்ன செய்ய போகிறது, ஒருவேளை இந்தியா மீண்டும் தாக்கக்கூடிய பட்சத்துல பாகிஸ்தான் என்ன செய்ய போகிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ஒவ்வொரு முறையுமே போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தொடர்ந்து எல்லையோர பகுதிகளில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு அருகே தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு முறையுமே போர் ஒப்பந்தத்தை மீறியும் பாகிஸ்தான் தான் தொடர்ந்து பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு அருகே ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தும் பொழுதும் தான் இந்தியா தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. ஏன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பதை 9 ராணுவ முகாம்கள் மீது 3 தீவிரவாத அமைப்புகளை குறிவைத்தும் 9 ராணுவ முகாம்கள் மீது குறிவைத்துதான் ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒரு தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. அப்போது பொதுமக்கள் மீதோ பாகிஸ்தானுடைய அந்த ஒரு மத வழிபாடு தலங்கள் மீதோ எந்த ஒரு தாக்குதலையுமே முன்வைக்கல. ஆனாலும் பாகிஸ்தான் தொடர்ந்து ஒரு பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வந்தனர். அதாவது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பாகிஸ்தான் என்பது கூறி வந்தது. ஆனால் அதற்கெல்லாம் மத்திய அரசு ஏற்கனவே விளக்கம் என்பது தெரிவித்திருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில நேற்று இரவு முதல் பாகிஸ்தான் மீது இந்தியா தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பாகிஸ்தான்ல பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தலைநகர் இஸ்லாமாபாத் ஆகட்டும், லாகூர் ஆகட்டும், சியால்கோட்ல இருக்கட்டும், அதே போல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவ தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய ராவல்பிண்டி மீதும் இந்திய ராணுவம் தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. முப்படைகளும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, ஏன்னா இந்தியாவுடைய INS விக்ராந்த் போர்க்கப்பல் மூலியமாக, கடற்படை மூலியமாகத்தான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கராச்சி துறைமுகம் மீது தாக்குதல் என்பது நடைபெற்றது. தொடர்ச்சியாக களத்துல என்ன சூழல் அப்படின்றத பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கட்டத்திலுமே இந்தியா தக்க பதிலடி அப்படின்ற இடத்துல இருந்துதான் நம்ம பதிலடியை தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம எந்த இடத்துலையுமே அதை எஸ்கலேட் பண்ணக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடவே இல்லை. தொடர்ந்தும் எல்லையோரங்களில் பதற்றமான சூழலை நீடித்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வெங்கட்.